ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன், வடவும், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கருக விடாதீங்க. அதுக்கப்புறம் வடவும் போட்டுக்குங்க. வடவும் லைட்டாக பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. பூண்டு போட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த லெவலில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. நாங்கள் புளி கரைக்கிறதுலேயே உப்பு போட்டிருக்கோம். இது லைட்டாக போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், புளி ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளை போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. வதங்கட்டும். அதுக்குள்ளே புளி கரைச்சிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைச்சி வச்சாச்சு. அதில் 2 தக்காளி கரைச்சி விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தக்காளி நம்ம புழிஞ்சு விட்டோம்ல, அந்த தக்காளியே வானல்லே போட்டு 2 வதக்கிக்கலாம். நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் பார்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம். நம்ம தேவைக்கு அளவு போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் போட்டுக்கிறோம் ஒரு 5 டீஸ்பூன். தனித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். குழம்பை ரெடி பண்ணி வச்சுட்டோம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வதங்கினது போதும். இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, புளி கரைசல் மிளகாத்தூளை ஊற்றிடுவோம். இது நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடுவோம். கொதித்தோடனே நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரியும் போது தான் மீனும் மாங்காவும் போடணும். ஒரு 3 மாங்காய் வச்சுருக்கேன். இதான் மீன். குழம்பு எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் போட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது ஒட்டு மாங்காய்ன்றதுனால நான் மீன் கூடயே மாங்காய் போட போகிறேன். அதே குண்டு மாங்காய் வந்தால் நம்ம முன்னாடியே போட்டிருக்கலாம், கரைஞ்சிரும். அதனால் மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் மாங்காய் போட்டுடலாம். மீன் போட்டாச்சு. மூடி வச்சுருவோம். கொதிக்கட்டும். மாங்காவையும் போட்டுருவோம். நான் ஒட்டு மாங்காய், அதனால தான் மாங்காவையும் மீன் கூடயே போடுறேன். ஒரு கலக்கிட்டு குழம்பு மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் போட்டோன்னே எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி. மேலே எண்ணெய் படிகிற மாதிரி இருக்கணும். இதுதான் மீன் குழம்பு. எங்கள் ஸ்டைல் மீன் குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள்.